ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கி கர்பலா, ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்குமான அந்த ஒரு தொடர் நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம். இந்த தொடர் நிகழ்ச்சியில் கடந்த பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த ஷஹாதத்து, அப்புறம் அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தேர்வு, அந்த தேர்வு வந்து சரியானதா இல்லை எப்படி அதை எடுத்தது, இஸ்லாம் வந்து ஒரு அமீரை தேர்வு செய்வதற்கு வைக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அந்த இதில் பார்த்தோம். இப்போ இன்றைய அந்த நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தேர்வு, குழப்பங்களை அவர்கள் அடக்குவதற்காக எடுத்த நடவடிக்கைகள். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் இருந்துச்சு இல்லையா, இப்போ அதை வந்து அடக்குவதற்காக அலி ரலியல்லாஹு அவர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கைகள். அதற்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடன் ஏற்பட்ட அந்த யுத்தம், ஜமல் யுத்தம், அது வரைக்குமான அந்த நிகழ்வு வந்து இன்றைக்கி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் இப்போ அந்த ஒரு 2 மணி நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரமாக அந்த 2 பகுதியாக இன்றைக்கி இப்போ 1 மணிக்கு முன்னாடி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் அது கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிடலாம். மோஸ்ட்லி ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயே கவர் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு 2 அடிப்படையான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வரலாற்றுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஏன் அப்படின்னா இதையும் கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஷஹீது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல இந்த ஷஹாதத் அப்படின்னா என்ன, ஷஹீதுன்னு என்ன, இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஷஹீதுன்னு எல்லாரும் கேள்விப்படுறோம். ஷஹீதுன்னு என்ன, உயிர் தியாகி, உயிரை தியாகம் பண்ணவர். இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, கொல்லப்பட்டவங்க, யாரெல்லாம் கொல்லப்படுறவங்க. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு தவறாக இதுவும் இருக்கும். ஷஹீதுனா என்னங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஷஹீதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகி செத்தாலும் ஷஹீது, இல்லை இதில் செத்தாலும் ஷஹீது, இல்லை யாராவது ஒரு ஆள் கொலை பண்ணிட்டாலும் ஷஹீது. கொல்லப்படுறவங்க எல்லாருமே என்னது, ஷஹீது அப்படிங்கிற அந்த கணக்கில் வச்சிருக்காங்க. ஆனால் ஷஹாதத்துடைய டெஃபினேஷன் இஸ்லாம் சொல்லக்கூடியது வேற. அப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல குர்ஆன் வந்து ஷஹீதுங்கிற அந்த வார்த்தை, ஷஹீதுங்கிறது கொலை செய்யப்பட்டவருக்கு பயன்படுத்துறது இல்லை. குர்ஆன் பொறுத்த வரைக்கும் ஷஹீதுங்கிற அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தலை. குர்ஆன் பொறுத்த வரைக்கும் கொல்லப்பட்டவர்கள் மக்தூல் அப்படின்னு தான் பயன்படுத்துது. உதாரணத்துக்கு ஷஹாதத்தை பற்றி பேசக்கூடிய மெயினான வசனம் 2வது அத்தியாயத்தில் 154வது வசனம். இப்போ அதிலே அல்லாஹ் அந்த ஷஹீதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. எல்லாம் என்ன சொல்றான், மேலும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள். இது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களே குறித்து சொல்லப்படுது. மாறாக அவர்கள் உண்மையில் உயிருடன் தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களின் நிலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன சொல்றான், வலா தகுலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாக்கும் வலாக்கின் லா தஷ்உரூன்ங்கறான். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான், யுக்தலு அப்படிங்கிறான். அதாவது கொலை செய்யப்பட்டவரே, இங்க ஷஹாதத்துல்ல, ஷஹீதை சொல்லாதீங்கன்னு சொல்லல. இந்த இடத்துல என்ன வருது, யுக்தலுங்கிற அந்த வார்த்தை வருது. கத்தல் அப்படின்னா கொலை, என்ன மக்தூல் அப்படின்னா கொலை செய்யப்பட்டவர்னு அர்த்தம். அதே மாதிரி ஹதீஸ்ல என்ன பாத்தீங்க அப்படின்னா ஷஹாதத்துங்கிற அந்த வார்த்தை வருது. இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயிர் தியாகிகள் 5 வகையினர் ஆவர். உயிர் தியாகிகள் 5 வகையினர் ஆவர். பிளேக் நோயால் இறந்தவர், வயிற்றுப்போக்கு போன்ற வியாதிகளால் இறந்தவர், தண்ணீரில் மூழ்கி இறந்தவர், வீடு கட்டடம் ஆகியவை இடிபாட்டில் சிக்கி இறந்தவர், இறைவழியில் அறப்போரில் ஈடுபட்டு இறந்தவர் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில 2829 ஹதீஸ். இதை வச்சுட்டு அதெல்லாம் சொல்றாங்க. ஆக்சிடென்ட்ல சாவறவங்க, பிளேக் நோயால் இறக்குறவங்க, இவங்க எல்லாருமே ஷஹீத் கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னு. அப்போ இதோடைய ஹிக்மத் வந்து வேற. இதுல தான் வந்து அஷ்ஷுஹதாவு ஹம்சத்துல் மத்தூன் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல தான் அந்த ஷுஹதா அப்படிங்கிற அந்த வார்த்தை கொண்டு வராங்க, ஷஹீதுங்கிற அந்த வார்த்தை வந்து கொண்டு வராங்க. அப்போ ஷஹீதுங்கிற அந்த வார்த்தை வந்து ஹதீஸ்கள்ல இருக்கு, குர்ஆன்ல வந்து மக்தூல்ங்கிற மாதிரி பயன்படுத்தப்படுது. அப்போ இதோட டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷஹாதத் அப்படின்னா என்னன்னா சாட்சி சொல்றது. நம்மளே சொல்றோம் அஷ்ஹது, அந்த பாங்க வருது அஷ்ஹது அப்படின்னா நான் சாட்சி கூறுகிறேன், அல்லா இலாஹா, அல்லாஹ் ஒருவன் தான் என்று
அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லைங்கிறது நம்ம சாட்சி சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹா அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த ஷஹாதத்துங்கிற வார்த்தையில தான் குர்ஆன் வந்து பயன்படுது. சாட்சிங்கிற அந்த வார்த்தையில தான் குர்ஆன் வந்து அந்த மீனிங்ல தான் குர்ஆன் ஃபுல்லாவும் பயன்படுது அந்த வார்த்தை. அதில் அல்லாஹ் சொல்றான், நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளரை ஒருவரை கொண்டு வந்து உம்மையும் இவர்கள் மீது சாட்சியாளராக கொண்டு வரும் வேளையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தியுங்கள். இந்த ஷஹாதத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஃபகைஃப இஸா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜீனா பிகா அலா ஹாஉலாஇ ஷஹீதா. அப்ப ஷஹாதத்துங்கிற அந்த வார்த்தை வந்து அல்லாஹ் இந்த இடத்துல சாட்சி சொல்பவர் சார்பாக பயன்படுத்துறான். அப்ப இந்த ஷஹாதத் ஏன் இந்த கொல்லப்பட்டவருக்கு பயன்படுத்தப்படுது, அப்ப முஸ்லிம்களுக்கு ஏன் அது பயன்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஷஹாதத்துங்கிறது என்ன அப்படின்னா, கரெக்டா சொல்ல போனா ஒருவர் மரணிச்சிட்டாரு. இப்போ நமக்கு ஒரு தகவல் வருது, திடீர்னு வந்து நமக்கு ஒரு ஃபோன் வரும், இந்த மாதிரி உங்க உறவினர் வந்து மரணிச்சிட்டாரு அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் தகவல் தானே வரும். ரெண்டாவது நாம ஒரு கேள்வி கேட்போம், என்ன கேட்போம், எப்படி இறந்தாருன்னு கேட்போம். முதல் விஷயம் நம்ம அதுதான் கேட்போம், எப்படி இறந்தாரு அப்படிங்கிற. இப்போ இந்த கேள்வி ரைஸ் ஆகுது இல்ல, அப்ப அந்த கேள்விக்கான பதில் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஷஹாதத். அதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஷஹாதத். அப்ப யாரு செத்தா, ஹம்சா செத்துட்டாரு, ரசூலுல்லாஹி வந்து எடுத்துக்கணும். யாரு செத்துட்டா, ஹம்சா செத்துட்டாரு. எப்படி செத்தார், வாஹிஷி கொன்னுட்டான். வாஹிஷி ஏன் கொன்னா, உத்துபாவை இவர் கொன்னாரு, அதுக்கு பழி வாங்கணும். உத்துபாவை இவர் ஏன் கொன்னாரு, ஏன்னா மக்காவில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, முகம்மதுக்கும் அவரை எதிர்த்த ஒரு பிரிவினருக்கும் மத்தியில் ஒரு சண்டை இருந்துச்சு. இவர் ஒரு தீனை கொண்டு வந்தாரு, மக்காவாசிகள் அதை எதிர்த்தாங்க. ஸோ அதன் காரணமாக ஒரு போர் ஏற்பட்டது, அதுல கொல்லப்பட்டது. அப்போ தீனுடைய அந்த டெஃபினேஷன் வந்துருச்சா, புரியுதா இல்லையா? அப்ப அந்த கொலைக்கான காரணத்தை நீங்க தேடும் போது அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கம் வந்து வரும். அப்போ செத்தவருடைய அந்த ரீசனுக்கு பின்னாடி தேடிட்டு போனீங்கன்னா மார்க்கம் வரும். அப்படி மார்க்கம் வரும்போது அவர் என்ன செய்யறாரு, ஷஹாதத் கொடுக்கிறார். அல்லாஹ்வுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குன்னு அவருடைய மரணத்தை ஆய்வு பண்ணா நீங்க கண்டுபிடிச்சிடலாம், புரியுதா இல்லையா? இப்போ மற்றவங்க செத்தா அவங்களுடைய அந்த சாபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், நாமளும் கொஞ்சம் உடம்பை கவனிச்சுக்கணும். அந்த உணர்வு நமக்கு வருது இல்லையா? ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார், ஓ அப்போனா நாம சைடு ஸ்டாண்டு போடாம ஒருத்தர் போய் சைடு ஸ்டாண்டு தூக்காம போய் ஒருத்தர் செத்துட்டாரு, அந்த ஷஹாதத்துல இருந்து நம்ம என்ன படிப்பு எடுப்போம், சைடு ஸ்டாண்டு போட்டு ஒழுங்கா வண்டி ஓட்டணும், இல்ல ஸ்பீடுக்குள்ள ஓட்டக்கூடாது, வண்டி கரெக்டா முறையா சர்வீஸ் பண்ணணும், இது எல்லாமே வரும். அப்போ அந்த தீனுடைய ஷஹாதத்து கொடுக்கறவங்களுக்கு பேர் தான் என்னது, ஷஹீது அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி மீனிங்ல தான் இப்போ உஸ்மான் ரலி. அப்போ இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுது, என்னன்னா எந்த ஷஹாதத் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களோ, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் கண்டிப்பா தெரியும். எத்தனையோ ஷஹீத்களுடைய காரணம் நமக்கு தெரியாமலே போலாம். அப்ப அதை வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அப்போ இந்த தீனுடைய ஷஹாதத்தை நாம உயிரோடு இருக்கும் போதே கொடுக்கணும். ஏதோ செத்தது சாகும் போது மட்டும் நமக்கு தீனுடைய ஷஹாதத்துன்னு கிடையாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில சில கட்டம் வருது, நம்ம தீனுக்காக வாழ்றோம். அப்போ நம்மளை பார்த்தா ஒருத்தருக்கு என்ன நினைப்பு வருது. இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன், நான் ஒரு மெக்கானிக், அதே எனக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஃபீல்டும் இருக்கு, அதே வந்து எனக்கு ஃபேமிலி சர்க்கிள்லயும் எனக்கு ஒரு ரோல் இருக்கு, அதே இங்க இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல எனக்கு ஒரு ரோல் இருக்கு. அப்போ எந்த ரோலை வச்சு எனக்கு சொல்றாங்க, செத்துட்டானா யாரு செத்தான்னு சொல்லுவாங்க, சூப்பர் முஸ்லீம் செத்துட்டாருன்னு சொல்லுவாங்களா, இல்ல ஒர்க் ஷாப் வச்சிருந்த பாய் செத்துட்டாருன்னு சொல்லுவாங்களா, என்னோட இந்த மோட்டார் ஸ்போர்ட் ஃபீல்ட்ல இருக்கிற இவர் செத்துட்டாருன்னு சொல்லுவாங்களா? அப்ப எதை நாம மிகைக்க வைக்கிறோமோ, எந்த அடையாளத்தை நாம மிகைக்க வைக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய தீனுடைய அடையாளத்தை நம்ம மிகைச்சு வச்சிட்டோம்னா நாம கொல்லப்படலனாலும் நாம என்னது, ஷஹீது. அப்ப நம்மளை பார்த்தோன்னே தீனுடைய ஞாபகம் வந்துருச்சு, ஒருத்தருக்கு இவரை பார்த்தோன்னே இவர் தீன்தாரி அப்படிங்கிற அந்த நினைவு வந்து அப்படியே அவர் வாழ்றாரு. ஏன்னா போர் வந்து டெய்லி எல்லாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே போர் வந்து டெய்லி நகலாது. அந்த போர்ல போனாலும் உங்களுக்கு பேர் வரணும், நீங்க போனாலும் கொல்லப்படணும். இப்ப காலித் பின் வலீத் ரலியல்லாஹு யாரு, அவர் பேர் சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும், அவர் செய்த அந்த சாதனைகள், அவர் ஜெயிச்ச அந்த வெற்றிகள், இதுதான் ஞாபகம் வரும். அப்ப அவர் ஷஹீது. ஆனா எப்படி செத்தாரு, இயற்கை மரணம் தான், புரியுதா? அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. ஷஹாதத்து ஷஹீது அப்படின்னா நீங்க இப்படி மட்டுமே நினைச்சிடாது, இவங்களுக்கு மட்டும் தான் அந்த அந்தஸ்துன்னு கிடையாது. அது ஒரு 10 நிமிஷத்துடைய வேலை அது. ஏன்னா மற்றவங்களுக்கு அப்புறம் வாழ்க்கை பூரா பாடுபட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுவாங்க, அவங்களுக்கு அந்த ஷஹாதத்தை கிடைக்காம போயிரும்ல. வாழ்க்கை பூரா அவங்களும் தீனுக்காக பாடுபட்டிருப்பாங்க, இவங்களும் பாடுபட்டிருப்பாங்க. இவர் இந்த மெத்தட்ல சாவுறாரு, அவர் அந்த மெத்தட்ல சாவல. அப்ப இவர் ஷஹீது அவர் ஷஹீது இல்லைன்னு ஆயிரும் இல்ல. அப்ப அந்த அடிப்படையில பிளேக் நோயால் கொல்லப்பட்டவரும் அது இறந்தவரும் யாரு, அது ஒரு ஷஹீது. வயிற்று போக்கல, அதாவது இருக்கிற எல்லா காரணத்தையும் பட்டியல் போறோம், இது மட்டும் கிடையாது, ஒரு மரணத்துடைய எல்லா காரணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க. அப்ப எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, அப்போ ஷுஹதாக்களுடைய லீடர் யாரு, ஹுசைன். அப்ப ஹுசைன் ஏன் கொல்லப்பட்டாருங்கிறத இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம தேட போறோம். ஹுசைன் கொல்லப்பட்டார், ஏன் கொல்லப்பட்டார் சொல்லு, உம்மத்துக்கு தெரியுமா இன்னைக்கு? ஹுசைன் ஏன் கொல்லப்பட்டார், எதற்காக, எல்லா ஷஹீதுக்கும் மேல கொண்டு போய் அல்லாஹ் அவரை வைக்கிறான். அப்ப அதுக்கு பின்னாடி என்ன ஹிக்மத் இருக்கு? அப்ப ஹுசைன் கொடுத்த ஷஹாதத் என்ன, அங்கீகாரம் பெற்ற ஷஹீத் அவர். ஏன்னா நத்தையா ஷஹீத் இப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மார்க்கத்தில் சிறந்த சேவை செஞ்சாருன்ட்டு, அவர் மரணிப்பாரு, அவர் ஷஹீதா இருக்க மாட்டார். அதே மாதிரி இன்னும் புரிஞ்சுங்க, கொல்லப்படுறவரும் ஷஹீத் இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா அவர் துனியாவுக்காக கொல்லப்பட்டாரு, அவர் இதுக்காக கொல்லப்பட்டார்ல. வாழ்க்கையில தீன் எதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்களோ அதற்கு நீங்கள் சாட்சி கொடுத்தீங்களோ, உங்கள் வாழ்க்கை எதற்கு சான்றாக அமைந்ததோ அதை வச்சுதான் நீங்க வந்து ஷஹீதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்களுடைய அந்த ஷஹாதத்துல வந்து ஒரு படிப்பினை இருக்கு. யாருது,
உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஷஹாதத். உஸ்மான் ரலியல்லாஹு ஏன் மரணிச்சாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு ஏன் மரணிச்சாங்கன்னு கேள்வி வருது இல்ல. கிளர்ச்சியாளர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க. கிளர்ச்சியாளர்கள் சூழ்ந்து அவருக்கு எதிராக பலவிதமான எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அவரை கொன்னாங்க. என்னப்பா கலீஃபா அவ்வளவு பவர் வச்சிருந்தாரு, இவங்க கை வைக்கிற வரைக்கும் அவர் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படிங்கும்போது தான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஷஹாதத் வரும். அது என்னன்னா, அல்லாஹ் பேச்சுரிமை கொடுத்திருக்கான் மனிதர்களுக்கு, பொதுமக்களுக்கு. அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்? பேச்சுரிமை கொடுத்திருக்கான். மன்னர் காலத்தில் கிஸ்ராட்ட போய் அவனை பேச முடியுமா? உன் சொத்து நீ எடுத்து உன் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்ததாக வச்சுக்குவோம், கொடுக்கல அவரு கொடுத்ததாக வச்சா கூட கேட்க முடியுமா? கிஸ்ராட்ட ரோமாபுரிட்ட கேட்க முடியுமா? அப்ப மார்க்கம், நம்மளுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது இருக்கு பாருங்க. அப்ப அந்த மரணம் அவர் செத்தார்ல, அவர் ஏதோ பலவீனமான நிலையிலையும் தன்னால ஒரு காப்பாத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் செய்யல, ஒரு மிகப்பெரிய ஒரு ஷஹாதத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு அந்த மனித குலம் அனுபவிக்குது இல்ல, இந்த பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா தொடக்கம் இதுதான். உஸ்மான் ரலியல்லாஹு அந்த ஷஹாதத்தின் மூலமாகத்தான் குடிமக்களுக்கு இவ்வளவு உரிமை இருக்கு. குடிமக்கள் நினைத்தால் ஆட்சியாளரை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற வரம்பு மீறி அவங்க கொள்ளும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு உரிமை இருக்கிறதே உலகத்துக்கு தெரியும். அவங்க கேள்வி கேட்டாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு கேள்வி கேட்டாங்க. எத்தனையோ பெண்கள் கேள்வி கேட்கறாங்க, பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க. ஆனா அது அவ்வளவு ஹைலைட்டா ஆகல, பதில் கொடுத்தாரு, அதோட முடிஞ்சு போச்சு. இவர் உயிரே கொடுக்கும்போது, அதற்காக பொறுமையா இருக்கும்போது அது என்ன ஆயிருச்சு, அது உலகளாவிய லெவல்ல இன்னைக்கும் என்ன ஆயிருச்சு, அது மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறிடுச்சு. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பற்றி என்ன சொல்லப்படுது? மக்கள் என்ன சொல்லப்படுது? சொன்ன பேச்சு கேட்காதவர். அதாவது 4 பேர் அட்வைஸ் பண்ணாங்க, அப்பயும் கேட்கல. சூழ்நிலையை ஆய்வு செய்ய தெரியாதவர். எவனோ ஒரு லெட்டர் போட்டாங்க ஒரு கும்பல், ஒரு முட்டாள்தனமா ஒரு நடவடிக்கை அவர் எடுத்துட்டு அதை நம்பி இன்னொருத்தண்ட போய் மோசம் போயிட்டார். பதவி ஆசை பிடித்தவர். இப்னு உமர் அட்வைஸ் பண்றாரு, நம்ம துனியா நமக்காக மறுமை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜஸ்ட் பண்ணாங்க, துனியா நமக்கு தேவையில்லை, உங்க குடும்பத்துக்கு தேவையில்லைன்னா. அப்ப அதை மீறி அவர் என்ன பண்றாரு? துனியாவை தேர்வு செய்யறாரு. அப்படிதானே நம்ம கணக்குப்படி அவர் துனியாவை தேர்வு செஞ்சு போய் கொல்லப்பட்டார். கலீஃபாவை எதிர்த்து கிளர்ச்சி செய்வார் யார்? யசீத் அங்கீகாரம் பெற்ற கலீஃபா. அந்த கலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணா கொல்லத்தானங்க செய்வாங்க, சொல்றாங்க இல்லையா? ஆமாங்க, ஆட்சியாளருக்கு எதிராக தலை தூக்குனா அது மரண தண்டனை தானே இஸ்லாம் கொடுக்குது. அப்புறம் என்ன சொல்றேன், மற்ற வசமாக மாட்டி பின்னாடி பல்ட்டி அடிச்சவர் கெத்தா போயிட்டாரு. எப்படி ஒரு வீராப்புல அப்படி கிளம்பி யாரோ சொல்லி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல, அவர் வீம்பு பிடிச்சாரு. என்ன வீம்பு பிடிச்ச ஒரு முரண்டு பிடிச்ச ஒரு முட்டாள் மாதிரி காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு கொண்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அங்க என்ன பண்ணிட்டாரு? ஜியாதை பார்த்தோன்னே, ஐயாப்பா நான் விட்டுருப்பான், அப்படியே பின்னாடி போய் இறங்குறாரு. இல்லைன்னா என்னங்கிறாரு, நம்ம வாபஸ் வாங்கிட்டு நான் யசீது கிட்ட பையத் செஞ்சு இறங்குறாரு. இல்லைன்னா என்னங்கிறாரு, என்ன ஊரை விட்டு எதுக்கு போயிருங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கோலை முட்டாளு, ஒரு சொன்ன ஒரு வாக்குறுதியில உறுதியா நிக்காதவர். இவர் மாட்டினதுக்கு அப்புறம் இவர் மாட்டினது எல்லாம் என்ன, குடும்பத்தையே கொண்டு போய் காவு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட பல தவறுகளை செய்தவர் ஷஹாதத்தா? புரியுதா இல்லையா? அப்ப அவருக்கு இதுக்கு பேர் ஷஹாதத்தா? அப்ப அதுக்கு அசல் நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதனால அந்த ஷஹாதத்துடைய டெஃபினேஷன் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஷஹாதத்னா அல்லாஹ்வுடைய தீனுக்கு சாட்சி. அப்ப ஹுசைனுடைய அந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை டீகோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய பொக்கிஷங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதை நம்ம முக்கியமான மேட்டர் இதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு அடிப்படையான விஷயங்களா சொன்னல, 2 அடிப்படையான விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வரலாற்றுக்குள்ள நம்ம போறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம் பையத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறது. ஏன்னா அலி ரலியல்லாஹு காலத்துல தான் பையத் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகுது. சிலர் பையத்து செய்யறாங்க, சிலர் இவரை கலீஃபாங்கறாங்க, சிலர் இல்லைங்கிறாங்க. புரியுதா? அப்ப அந்த பையத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? பையத்துன்னு ஒன்று இஸ்லாத்துல இருக்கா? பையத்தே இல்லைங்களா இஸ்லாத்தை நம்ம பேசுறோம். பையத் இருக்கு. அதே பாத்தீங்கன்னா சில இயக்கங்கள் பையத் வாங்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா முரீதுகள் இவங்க பையத்து வாங்குறாங்க. இஸ்லாம் அசல் பையத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியாளருக்கு செய்யக்கூடியதுதான் பையத். இஸ்லாம் சொல்லக்கூடிய பையத் என்ன அப்படின்னா, ஆட்சியாளருக்கு செய்யக்கூடியதான் பையத். அதை பத்தி முதல்ல அந்த பையத்துடைய இந்த அடிப்படை எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிங்க. அல்லாஹ் சொன்னா கேட்டு கட்டுப்பட்டு நடங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா கேட்டு அப்படியே கட்டுப்பட்டு நடங்க. மேலும் உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ் சொல்றான். இது எக்ஸ்ட்ராவா ஒரு கட்டளையா போறான். ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு நடப்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்ப அதிகாரம் உடையவர்களுக்கு கீழ்ப்பட்டு கட்டுப்பட்டு நடங்கள். பின்னர் ஏதேனும் விவகாரத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால், அதிகாரமுடையவர் சொல்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், நீங்க அதனை அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் திருப்பி விடுங்கள். அதிகாரமுடையவர் ஒரு கட்டளை போடுறாரு, அந்த கட்டளை மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்குன்னு நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல அது இருக்காங்கறத வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவராக இருப்பாரானால் இதுதான் சரியான வழிமுறையாகும். நீங்க அல்லாஹ்வையும் மறுமை நம்புறவங்க ஆட்சியாளர் கட்டுப்படணுங்க. அல்லாஹ் ஆட்சியாளருக்கு கட்டுப்படணும். ஆட்சியாளர் கட்டுப்படாம இவர் போயிட்டாரு, மறுமையில ஒரு சிறந்த பரிசு யாருக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு. ஆட்சியாளருக்கு இவர் கட்டுப்படல, எதிர்த்து கிளர்ச்சி பண்ணாரு, ஆட்சியாளர் நடவடிக்கை எடுத்தார், சரியான ஒரு தண்டனை கொடுத்தாரு. அப்ப இவருக்கு மறுமையில சிறந்த பரிசா? அது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இதுதான் சரியான வழிமுறையாகும், இறுதி விளைவின் கோணத்தில் இருந்தும் பார்த்தாலும் இதுவே சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எந்த ரிசல்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்க மனித வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல ஆட்சியாளர் கட்டுப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, இந்த உறுதி நம்ம வாக்குறுதி கொடுக்கணும் பாருங்க. இங்க ஆட்சியாளர் தானே பதவி ஏற்படும் போது வாக்குறுதி சொல்றாங்க, இந்த இந்திய அரசியல் சாசனத்திற்கும் அதற்கும் நான் விசுவாசமாக நடந்து கொள்வேன்,
இதை வந்து நான் முறையாக பின்பற்றி நடப்பேன், இதை சட்டத்தை மதித்து நடப்பேங்கிறோம்ல. ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய உள்ளத்தால் ஆட்சியாளருக்கு விசுவாச பிரமாணம் செஞ்சு கொடுக்கணும். இந்த ஆட்சியாளரை நான் ஆட்சியாளர் என்று தேர்வு செய்து கொண்டேன். இந்த ஆட்சியாளர் அது அங்கீகாரம் பெற்ற ஆட்சியாளராக இருக்கணும் ஒன்று. அப்ப அந்த ஆட்சியாளரோட தேர்வு சரியா இருக்கணும். அந்த ஆட்சியாளரை இவங்க தேர்வு செஞ்சிருக்கணும். இவருக்கு நீங்க என்ன பண்ணணும்? கட்டுப்பட்டு நடக்கணும். இதுக்கு நான் முழு கட்டுப்படுதலை நான் யாருக்கு கொடுக்க போறேன்? இந்த ஆட்சியாளருக்கு கொடுக்க போறேன். மனசார நான் நடப்பேன். அப்ப ஆட்சியாளர் சொன்னா நீ யார் எனக்கு சொல்றதுன்னு நம்ம கேட்டோம்னா அவன் நல்ல முஸ்லீம் கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில் குர்ஆன் வந்து பையத் சொல்லுது. இதற்கு பேர் தான் பையத். இது மனசளவுல நாம இந்த பையத்து எல்லாருமே கொடுத்தாகணும். ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அரசு இருக்குது, இல்ல கலீஃபாக்களுடைய அரசு இருக்குது அப்படின்னா, அந்த அரசு கீழே இருக்கிற குடிமக்கள் மேல இது கட்டாய கடமை. இப்ப இதே ஹதீஸ்ல எந்த அளவுக்கு இது வலியுறுத்தி வருது இந்த பையத்தை பத்தி? உம்முல் ஹுசைன் பின் இஸ்ஹாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் போது ஆற்றிய உரையில், அல்லாஹ்வின் வேதப்படி உங்களை வழி நடத்துகிற கருப்பு நிற அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக்கப்பட்டாலும் அவரது சொல்லை ஏற்று அவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று நான் கூறியதை கேட்டேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வெறும் குறைஷிகளுக்கு தான் கட்டுப்படுவேன்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. வெறும் குறைஷிகளுக்கு கட்டுப்படுவேன், பனு ஹாஷிம்களுக்கு கட்டுப்படுவேன், உயர்குலத்தை சார்ந்தவர்கள் கட்டுப்படுவேன் இருக்காதீங்க. ஒரு கருப்பு நிற அடிமை உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டாலும் கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லி இருக்கையில அங்க மட்டம் தான். மக்கால அடிமைகள் ரொம்ப தாழ்ந்தவர்கள், அதிலும் கருப்பு நிற அடிமைகள் ரொம்பவும் தாழ்ந்தவர்கள். இதுலயே பாத்தீங்கன்னா அம்மார் பின் யாசிர் இவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் நீக்ரோ கிடையாது. அதுல அவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க. சல்மான் ஃபாரிசி அவங்க எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருப்பாங்க. யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அடிமட்ட வாசி. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்ல இருப்பாங்க. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்க. 3750 குர்ஆனும் வலியுறுத்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு லோயஸ்ட் லெவல்லையும் கூட வலியுறுத்துறாங்க. இந்த பையத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைக்கு கட்டுப்படுகின்ற செயலிலிருந்து கையை விலக்கிக் கொண்டவர், இந்த பையத்திலிருந்து விலகிக் கொண்டவர் தமது செயல்பாடுகளுக்கும் அதற்கான சாக்கு போக்குகளுக்கும் எந்த சான்றும் இல்லாமலேயே மறுமை நாளில் இறைவனை சந்திப்பார். தமது கழுத்தில் உறுதிமொழி பிரமாணம் இல்லாத நிலையில் யார் இறக்கிறாரோ, பையத் இல்லாத நிலையில யார் மரணிக்கிறாரோ அவர் அறியாமை கால மரணத்தையே தழுவார். இன்னைக்கு நாம யாரும் வந்து பையத்து செய்யல, புரியுதா இல்லையா? அந்த பையத்துடைய டெஃபினேஷன் ரொம்ப பெருசு. அப்ப இதை வச்சுதான் சில பேர் என்ன சொல்றாங்க, பையத் இல்லைன்னா நம்ம ஜாஹிலியத்துடைய மரணம். அரசியல் ரீதியான ஜாஹிலியத். ஜாஹிலியத் அப்படின்னா ஒரு மார்க்கத்திலிருந்து முர்த்ததாயிட்டாரு, அவர் வந்து அப்படி போயிட்டாரு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஜாஹிலியத்தில் அவர் போயிட்டாரு. அதாவது ஜாஹிலியத் அப்படின்னு குர்ஆன் சொல்லக்கூடிய ஜாஹிலியத்தே வேற, நாம கொடுக்குற டெஃபினேஷன் அது வேற. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப மொத்தத்தில் பையத்து கம்பல்சரி புரிஞ்சிருச்சா இல்லையா? அவர் இஸ்லாத்திலே இல்ல, அதாவது ஒரு முஸ்லீம் அந்த ஜோனுக்குள்ளே அவர் கிடையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 3771. அப்ப அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அந்த பையத்து நடைமுறை என்னன்னு பாத்துங்க. ஏன்னா இந்த அந்த கண்டிஷன் இன்னைக்கு பொருந்தாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அந்த நடைமுறை என்னன்னா, அந்த கிளைகள் கோத்திரங்கள் இருந்தது. அந்த கிளையுடைய தலைவர் சொல்லிட்டாருன்னா அந்த கிளையுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய கருத்து. இன்னைக்கு வந்து அப்படி ஏதோ ஒரு கிளை இருக்காங்க இங்க வந்து இந்தியாவில் இல்ல இங்க மெட்ராஸ்ல இல்ல வேற எங்கேயாவது நாட்டில் கிளைகள் கோத்திரங்கள் இருக்கா? இல்ல. அப்ப அந்த கிளை தலைவர் ஒருவருடைய பையத்தை அந்த ஒட்டுமொத்த கீழே இருக்கிறவங்களுக்கு ஆயிருமா? கிடையாது. இப்போ இதே வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்னவா இருக்கும்? இண்டிபெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுயமா முடிவு செய்யக்கூடியவர்கள் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு வச்சு பொறுத்தாதீங்க. இன்னைக்கு இஸ்லாமிய அந்த சொல்லக்கூடிய அந்த நிர்வாக முறை வந்துச்சு அப்படின்னா அதோடைய பையத்து கண்டிஷன் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும், அது வேற மாதிரி கண்டிஷன்ல போகும். அதனால அதை வச்சு இதை போட்டு குழப்பிக்காது. இது நான் சொல்றது அந்த அரபுகள் மத்தியில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். ஏன்னா அதை சுத்தி தான் பிரச்சனையே. பையத்துல தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்குமே பிரச்சனையே, பையத்துல தான் அலி ரலியல்லாஹுடைய அந்த போர்கள்லயுமே பிரச்சனையே. அதனால டாபிக் தேவையில்லாத விஷயம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர். இது புரியலன்னா மேட்டர் புரியாது. ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம எல்லாமே இங்க இருந்தானே பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில இருந்து. அதனால தான் நமக்கு என்ன தெரியுது, விதவை மறுமணம் நமக்கு வந்து ஒரு டிஃபரெண்டா தெரியுது. சின்ன பெண்களை, அதாவது அந்த 14 வயசு 15 வயசு அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் நமக்கு ஒரு பெரிய மேட்டரா தெரியுது. அதெல்லாம் நமக்கு ஒரு பார்த்து தான் இஸ்லாமே நமக்கு ஒரு மாதிரியா தெரியும். இந்த கண்ணாடி போட்டு நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடாது. அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதீனாவாசிகளில் அன்சாரிகள் முஹாஜிர்கள் இவர்கள் பெரும்பான்மையினர். அன்சாரிகள்ல மெஜாரிட்டி, முஹாஜிர்கள்ல மெஜாரிட்டி. இந்த பெரிய அந்த ஆட்கள் ஃபேமிலி, அந்த ஹவுஸ் குலத்தை சார்ந்தவர்கள், கஜரஜ் குலத்தை சார்ந்தவர்கள், பனு அதி குலத்தை சார்ந்தவர்கள், பனு தைம் குலத்தை சார்ந்தவர்கள், பனு உமையாவை சார்ந்தவர்கள், இவர்கள் இருக்கக்கூடிய லீடர்ஸ் இவர்கள் எல்லாருமே, அதுவும் இவங்க எல்லாம் யார் இருக்கணும்? முஹாஜிரா இருக்கணும், அன்சாரியா இருக்கணும். குலம்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல இந்த இஸ்லாத்துடைய அந்த சீனியாரிட்டி ப்ராப்ளம் இருக்கணும். அந்த பிரகாரம் அவங்க வந்து அவர்கள் ஒருவரை தேர்வு செய்வாங்க. அந்த ஒரு சின்ன கமிட்டி, இன்னும் சொல்ல போனா எம்பி எம்எல்ஏங்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன கமிட்டி உட்காந்து முடிவு செய்யும் ஒரு ஆட்சியாளர் யாருன்ட்டு. அந்த ஆட்சியாளர் மதீனாவாசிகள் தான். நல்லா புரிஞ்சுங்க. முஹாஜிர் அன்சாரினா அவுட் ஆஃப் த மதீனா அவர் போயிட்டாருன்னா கிடையாது. அதனாலதான் மதீனா விட்டு யாருமே போக மாட்டாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க உஸ்மான் கூட சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி வந்து இவ்வளவு பிரச்சனை இங்க இருக்குது, பேசாம நம்ம சிரியாவுக்கு போயிடலாம். முஹாஜிர்கள் கூப்பிடுறாங்களா, வாங்க சிரியாவுக்கு போயிடலாம். அப்ப என்ன சொல்றாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு நான் வந்தா மதீனா விட்டு நான் போக மாட்டேங்க. அந்த ஸ்டேட்டஸ் அப்பதான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட எங்க வந்தாங்களோ அது வரைக்கும் தான் அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அப்ப அந்த அமீரை அவங்க தேர்வு செஞ்சு அதை மற்றவர்கள் என்ன பண்ணும், அவங்க தேர்வு செஞ்சு அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. மதீனா என்ன பண்ணும், டிக்ளேர் பண்ணி. இப்ப போப் அறிவிக்கிறாங்களா, ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வெளியே வந்து அந்த போப் பண்றாங்க. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகம் என்ன பண்ணுது, அவரை நாங்கள் போப்பாக ஏற்றுக்கொண்டோம் சொல்லணும். அப்ப சொல்லல ஒருத்தன் அப்படின்னா அவங்க கிளர்ச்சி பண்றான்னு அர்த்தம். அப்போ இவர்களுடைய முடிவை மனசார நீங்க, மற்றவர்களுடைய உரிமை என்ன இருக்கு, மற்ற ஊர்களுக்கு உரிமையே கிடையாது. என்ன உரிமைனா, மதீனா எந்திரினா எந்திரிக்கணும், உட்காரணும் உட்காரணும்.
மதீனா சொல்றத கட்டுப்பட்டு நடக்கணும். அதை தாண்டி ஒரு ரைட் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. மதீனால வெறும் 10 ஓட்டு, வெளியே 1,00,000 ஓட்டுனாலும் மதீனா தான் வின்னு. இஸ்லாம் வந்து என்றதில்ல, வெயிட் போடுறது. இந்த பக்கம் அபூபக்கர், இந்த பக்கம் ஒட்டுமொத்த உலகம் வச்சாலும் அபூபக்கர் தான் வெயிட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார், இந்த சிஸ்டமை பார்த்து நான் வந்து வெறுப்படைகிறேன், இதுல வந்து எண்ணப்படுது நிறுத்தப்படுவதில்லை அப்படிங்கிற. இங்க வந்து மனிதர்கள் எண்ணப்படுறாங்க, கவுண்டிங் பண்றாங்க, கவுண்ட் பண்ணாதீங்க, வெயிட் போடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த வேல்யூ கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு குலம் பையத் செஞ்சிருச்சு, குலத்துடைய ஒரு தலைவர் மட்டும் வந்து பையத் செய்வார். பையத் செஞ்சிருச்சுன்னா குலத்தில் இருக்கிற மற்றவங்க அதிருப்தி இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. பையத்து நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஓட்டுனா ஓட்டு டெய்லி அந்த அப்படி பையத்து மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சு பாருங்க, மதீனால பையத் மட்டுமே 6 மாசம் நடக்கணும். ஒவ்வொரு கூட்டமா வந்து இவர் உட்காந்துட்டே இருக்கணும். இங்க யாரு கலிஃபா இங்க உட்காந்துக்கிட்டே இருக்கணும். பையத்து நான் பையத்து நீ பையத்து நீ, அது இருக்கிற ஒட்டுமொத்த வாசகத்தையும் அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜமானா ஆயிரும். அப்ப அப்படி கிடையாது பையத்து. ஒரு குலத்திலிருந்து ஒருத்தர் வருவார், அவர் தலைவர் வருவார், என் சப்போர்ட் உங்களுக்கு இன்னும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அந்த குலம் வந்து போயிடும். இவங்ககிட்ட இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா ராணுவம் வந்து அங்கீகாரம் பெற்ற ராணுவம் கிடையாது. எதுக்கு? இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு அங்கீகாரம் பெற்ற ராணுவம்லாம் கிடையாது. அப்ப அந்த குலம் வருதுன்னா வெறும் குலம் நீங்க நினைக்கூடாது, அந்த குலத்தில் இருக்கிற இளைஞர்கள் உங்களுக்கு போர் வீரர்கள். அப்ப குலம் உங்களுக்கு பையத் செஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஊருக்கு போருக்கு போனீங்கன்னா இந்த குலத்தை சார்ந்த ராணுவ வீரர்கள் உங்களுக்கு வருவார்கள் அர்த்தம். கட்டுப்பட்டு நடப்பாங்க, கட்டுப்பட்டு அவங்க ரிவர்ஸ் வாங்க மாட்டாங்க. அவங்க தெரியுமில்ல, அபூஜஹில் கூட எவ்வளவு நேர்மையானவன், நம்மளோட அவன் கேரக்டர்ல மேலு. நம்ம வேணா முஸ்லீம்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர குணநலன்கள், சொன்ன சொல்லு பேச்சு தவறாமை, அந்த மாதிரி விஷயங்கள், உபசரிப்பு, எல்லாத்துலயுமே அவனுக்கு நம்மளோட மேலு குறைசிகள். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் எப்படி இருப்பாங்கன்னா, ஃபேமிலி நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு குலம்னா குறைஞ்சது 5000 பேர் 10,000 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலினா சும்மா அஹ்ல பைத் வச்சு ஒரு கேம் விளாடுறாங்களா? அஹ்ல பைத்னா யார் தெரியுமா? அஹ்ல பைத்துடைய அந்த டிஃபரன்ஸ் வேற. அஹ்ல பைத் அப்படின்னா பனு ஹாஷிம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம். அது பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே எவ்வளவு வால்யூம் இருக்காங்க. அவங்க அந்த ஹாஷிம் அபு தாலிப் கணவாயில எத்தனை பேர் போய் அந்த இடத்துல இருக்கிறாங்க, அது எல்லாம் சேர்ந்து ஒரு குலம். அவர் வந்து அபு தாலிப் சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த கலீஃபாவுக்கு ஒரு ஃபேமிலி பையத்து செய்து ஒரு குலத்துடைய தலைவர் பையத் செய்யறாருன்னா மீனிங் என்னன்னா, இவர் ராணுவத்தில் இந்த ஒரு டீம் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பிடிச்சது, இது ஒரு முக்கியமான மேட்டர். அதே மாதிரி இப்னு உமர் பையத் செய்யல, அதாவது இந்த குலத்துடைய லீடர் பையத் செய்யலன்னு என்ன அர்த்தம்? லீடர் மட்டும் அதிருப்தியில் இருக்காருன்னு அர்த்தம் இல்ல, அந்த குலமே செய்யாது. குலத்துடைய தலைவரை மீறிக்கிட்டு நான் போய் செய்வேன்ட்டு நடக்காது. யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. ரேர் கேஸ்ல தான் அப்படி நடக்கும். உங்களுக்கு வேணா உடன்பாடு இல்லாம இருக்கலாம், நான் வேணா போறேன்னு சொல்லி போறதெல்லாம் இருக்கும். ரொம்ப ரேர் கேஸ்ல தான் இருக்கும். அப்ப அதனால வந்து இப்னு உமர் பையத் செய்யலன்னு என்ன நினைக்கணும்? பனு அதி குலமே செய்யலன்னு நினைச்சுக்கணும். அதே மாதிரி முஆவியா பையத் செய்யலன்னு என்ன அர்த்தம்? பனு உமையாக்களே செய்யலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருவர் பையத் செய்யாமல் இருக்க இஸ்லாத்துல அனுமதி இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதாவது பையத்து செய்யல, உலக அளவில் அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா? மறுமையில கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு, குர்ஆனே சொல்லுது. அதாவது ஹதீஸ்லயும் வருதா, ஜாஹிலியத்துல வருவீங்க நீங்க, எந்த சொல்ற எந்த சாக்கு போக்கும் மறுமையில எடுபடாதுங்கிறாங்க. ஆனா உலக அளவில் அதற்கு பனிஷ்மெண்ட் இருக்கா? நான் பையத் செய்ய மாட்டோம், ஒருத்தன் பையத் செய்யல, அவனை கொண்டு வந்து இது பண்ணலாமான்னு கேட்டா கிடையாது. இந்த சுன்னத் எங்க இருந்து வருது? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இந்த சுன்னத் எடுக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் பையத் செய்யலாம் யாரு? முர்த்தது, அவன் காஃபிரு, அவன் முடிஞ்சான் கேம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்தா அந்த சுன்னத்தை நம்ம எடுக்க முடியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு யாரெல்லாம் பையத் செய்யல? சாத் பின் உபாதா அவங்க பையத் செய்யல, அலி ரலியல்லாஹு பையத் செய்யல, தல்ஹா ரலியல்லாஹு பையத் செய்யல, ஜுபைர் ரலியல்லாஹு பையத் செய்யல. இவங்க பெரிய ஆட்கள், இவங்களுக்கு குலமும் பையத் செய்யலன்னு அர்த்தம். பனு ஹாஷிமே பையத் செய்யல, ஃபாத்திமா ரலியல்லாஹு பையத் செய்யல தானே. அவங்க எல்லாம் அந்த ஃபேமிலியே பையத் செய்ய மாட்டாங்க. இவங்க 2 பேரும் மீறிக்கிட்டு ஃபேமிலியும் பையத் செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது? அப்ப அதனால தான் பின்னாடி கூட வரும் பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணிச்ச உடனே அலி ரலியல்லாஹு பத்தி மக்கள் ஒரு அதிருப்தி. எந்த மக்கள்? பனு ஹாஷிம்கள் சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கோபத்திற்காக பனு ஹாஷிம்கள் கட்டுப்பட்டு இருந்தாங்க. இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணிச்ச உடனே பனு ஹாஷிம்கள் என்ன சொல்றாங்க? அபூபக்கர்ட்ட நம்ம போய் பையத் செஞ்சலாம். ஏன்னா நாலா பக்கம் படைகள் போகுது, இவங்க மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உறுத்துமா இல்லையா? புரியுதா இல்லையா? அந்த முர்த்தர்கள் வந்து தலை தூக்கிட்டாங்க, படைகள் புறப்பட்டு போகுது, இவங்க மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? இப்ப நல்ல காரியத்தில் நம்ம கலந்துக்காம இருக்கிறோமே, ஏதோ முகம் மாறிட்டுனா என்ன அர்த்தம்? எதுக்கோ முகம் மாறிச்சுன்னு அர்த்தம் இல்ல, கான்ட்ரிபியூஷன் தீனுக்கு இல்லாம போயிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்க? பையத் இது பண்றாங்க. அப்போ அபூபக்கர் என்ன பண்றாங்க? கட்டாயப்படுத்தல. அப்போ குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுன்னத்துப்படி பையத்து செய்யலனா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதும் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, தெரிஞ்சுக்க முடியுது. பையத்து செய்யலனாலும் இன்னொரு விஷயம் இருக்கும், என்ன அப்படின்னா சட்டத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும். பையத்து செய்யலன்னு நான் வந்து சாராயம் குடிப்பேன், நீங்க வந்து எனக்கு நான் தான் உங்களுக்கு பையத் செய்யல, அதனால வந்து உங்க சட்டத்திட்டம் வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணாது, நான் வந்து விபச்சாரம் பண்ணுவேன், நான் வந்து கொலை பண்ணுவேன், உங்களுடைய சட்டத்துக்கு நான் இது பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இன்னைக்கு நாமளும் என்ன, இப்போ இதே நம்ம புரிஞ்சுக்க ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கு, டிஎம்கே காரன் ஓட்டு போடல, ஆனாலும் ஏடிஎம்கே ஒரு சட்டம் போட்டுச்சுன்னா கரண்ட் பில்லு 3 ரூபாய் ஒரு யூனிட் அப்படின்னா இப்போ டிஎம்கே காரங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல நாங்க பழைய ரேட்டு தான் 2000 தான் கட்டுவோம்னு சொல்லுவாங்களா? இல்ல. அப்ப சட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்க பையத்து செய்யுங்க, செய்யாம போங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாம போங்க. அத்தாரிட்டியில் ஒருத்தர் உட்காந்துட்டாரு அப்படின்னா அத்தாரிட்டியுடைய முழு சட்டங்கள் உங்க மேல அப்ளை ஆயிரும். அப்ப இந்த கட்டுப்படுதல் நீங்க பண்ணி ஆகணும். அதே ராணுவத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இப்னு உமர் வந்து ராணுவத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாரு. ஆனா இப்னு உமர்கிட்ட ஜகாத்து வந்து அடிச்சு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா வாங்க முடியும். ஜகாத்து தர மாட்டேன்னு சொல்லி யாரும் பேசக்கூடாது. இப்னு உமர் அதே தான் இவரும் பிரிச்சு காட்டுறல, யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உரிமையை கொடுத்தாங்க. எது? பையத் செய்யாம இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. நாங்க ஜகாத் தர மாட்டோம்னு சில பேர் தூக்குறாங்க. அப்ப என்ன, இது உரிமை கிடையாது பாவா,
இது நீ வந்து கேம் விளாட்ற, அதாவது நீ உன்னுடைய மனோச்சையை வந்து நீ கேம் விளாட்ற, நீ இதுக்கு நான் வந்து அனுமதி தர மாட்டேங்கிறேன். அப்ப அது எல்லாமே பாருங்க அங்க இருந்தே பாடம் வந்து நடத்தப்படுது. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அதுல இன்னொரு கூடுதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். கவர்னர்கள், அரசு அதிகாரிகள், இந்த போஸ்டிங்ல இருக்காங்களே நீதிபதிகள், இந்த இஸ்லாத்திய அந்த போஸ்டிங் இருக்குல்ல, இவர்களுக்கு அந்த பையத் உரிமை இருக்கா? இவங்களுக்கு பையத் உரிமை கிடையாது. இவங்க பையத் செஞ்சே ஆகணும். புரியுதா இல்லையா? கவர்னர்கள், அரசு துறை அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், இவர்கள் எல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? அங்கேயே நீங்க அந்த கவர்மெண்ட் சேலரி வாங்கிட்டீங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க கலிஃபா கிடையாதுன்னு நீங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா ஜகாத் யார் வசூல் பண்ணுவா? புரியுதா இல்லையா? அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ முஆவியார்ல அவனும் பையத் செய்யாம இருந்ததும் நியாயம் தானே வருவாங்க. அதான் சொல்றேன். இந்த டாபிக்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமா நுழையும் போது ஒரு ஜெனரலா எடுத்துருந்தோம். சரி மேலோட்டமா அப்படியே போயிடும், டக்குன்னு முடியும். மொத்தமா ஒரு 5 பகுதி 6 பகுதியில ரசூல்லா நம்ம வந்து ஷஹாதத் ஹுசைன் சொல்ல உட்காந்து கிளம்பினாலும் நான் அதுல உள்ள போனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற டெப்த்துக்காக அங்க போய் நமக்கு எங்க எப்ப முடியும்னு எனக்கே தெரியல. அதுல இருக்கிற விஷயங்கள் அந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்கோம், நாலேஜ் நமக்கு வந்து தெரியாம இருக்கு இந்த விஷயங்கள் பத்தி எல்லாமே. ஏன்னா நம்முடைய மெயின் டிஸ்கஸ் சப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சு, மசாயில்கள் ஆனதுனால அது வரம்புக்கு அது தேவைக்கு அதிகமாக அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஃபுல் எனர்ஜி நம்ம அந்த பக்கம் போட்டதுனால இதுக்குள்ள வந்தாங்கன்னா என்னை மீறி நிறைய பேர் ஆய்வு அதிகமா சூப்பரா பண்ண முடியும். என்ன விஷயம்னா டாபிக் கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே கவனத்துக்கு வராம இருக்கு. அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் கவர்னர்களுக்கு அந்த உரிமை கிடையாது, பண்ணி ஆகணும். இல்லைன்னா பதவி விட்டு இறங்கணும். எனக்கு உடன்பாடு இல்லை உங்க போஸ்டிங்ல, உங்களை ஹலிஃபாவா எனக்கு உடன்பாடு இல்லைன்னு என்ன பண்ணி ஆகணும், முதல்ல போஸ்டிங் விட்டு இறங்கி ஆகணும். அப்ப இதெல்லாமே பண்ணணும். இல்ல அப்படின்னா என்ன ஆயிரும், அரசாங்கம் நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிடும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயங்கள். பையத்து குறித்தும் ஷஹாதத்து குறித்தும் இதை சொல்ல வேண்டிய விஷயங்கள். இதை வந்து பாத்துங்க.